ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த பதிவில் 2025 ஆங்கில புத்தாண்டு ராசி பலனாக கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் 2025 நியூ இயர் ராசி பலன் இன் கடகம் ராசி. இது பார்த்திங்கன்னா நம்ம பொதுவான ஒரு ஜெனரல் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது ப்ரீஃபாக உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டு astrofeppers.com அதனுடைய லிங்க்கு இதனுடைய கடகம் ராசியினுடைய புத்தாண்டு ராசி பலன் அதில் நம்ம எழுதியிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு போகும். அது மட்டும் இல்லை 2025 சனி பயிற்சி பலனும் அதில் இருக்குங்க. ஓகேங்களா, அதை பார்த்து நீங்கள் தெளிவடையலாம். இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் கடகம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மிக முக்கியமான பேச்சே கடகம் ராசிக்கு சனி பேச்சு தாங்க. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்டோட முடிக்கணும்னா சனி பேச்சு உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2025 மார்ச் 29 மீனம் ராசிக்கு வருவது அற்புதம் சனி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த அஷ்டம சனி விலகுதுங்க. தொட்டது துலங்கும் நல்லது நடக்கும் காலமாக இது இருக்குது. அடுத்த கட்டமாக குரு பயிற்சி முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையை வழிவகுத்து கொடுக்குது. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை குரு 10ஆம் வீட்டில் இருந்து தொழில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படும், புதிய வேலை கிடைக்கும், புதிய வாய்ப்புகளை நீங்கள் தொட போகிறீங்க. தொழிலை மற்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கான சாத்தியம் உண்டாகும். பிப்ரவரிக்கு பிறகு குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்கள் நிகழப்போகுது. அப்படிங்கிற வக்ரமாக இருந்து மாறுது இல்லையா, அது தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும், பணவரவாய் அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் அப்படிங்கிறதுல படிப்படியாக குறையும். கடன் தொல்லைகள் உங்களுக்கு கட்டுப்படுத்தப்படும். சரிங்களா? ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகளை தரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. தெய்வீக ஆசி மற்றும் முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் இது மூலம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற ஒரு நல்ல வாய்ப்பு உண்டாகுங்க. கடகம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் வருகை தருகிறார். இதனால் பலருக்கு பயம் இருக்கும். ஆனால் உண்மையில் இது பல வித்தியாசமான பல யோகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். 12ஆம் இடத்துல குரு வந்தால் என்ன, சுப விரயமாகும், சுப செலவு வருங்க. வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகளை, கோயில் குளங்கள் போயிட்டு வர்றது, கும்பாபிஷேகம் முன்னின்று நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நடக்க போகுது. ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து பாடுபட்டார். கணவன் மனைவிகளில் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத இஷ்யூஸ், தேவையில்லாத சந்தேகங்கள், இதை குடும்பத்தையே ரொம்ப நாளாக ஒன்றா இருந்து அழகான குடும்பம், அற்புதமான குடும்பம்னு பேர் எடுத்தவங்கலாம் கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த 7.5 சனி, இந்த 8ஆம் இடத்து சனி, 7ஆம் இடத்து சனியெல்லாம் பண்ணுச்சு. இதெல்லாம் இப்போ மாறப்போகுது. இது ஒரு நல்லதொரு தருணம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ 12ஆம் வீடு அப்படிங்கிறது குரு பகவான் பார்த்திங்கன்னா பிரிஞ்ச தம்பதிகளை மீண்டும் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்குதுங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி புதிய சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருகப் போகுது. நீண்ட தூர பயணங்களை மேற்கொண்டு புதிய அனுபவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குதுங்க. 9ஆம் அதிபதி குரு கடகம் ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் வருகை தருகிறார் என்பதால் பலருக்கு ஒரு வியப்பையும், பலருக்கு மனதில் ஒரு கிளேஷம் உண்டாகிறது. இருந்தாலும் இது பல வித்தியாசமான ராஜயோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்பு மேற்கொண்டு புதிய அனுபவங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா 12ஆம் இடம்னா வெளியூர், வெளிநாடு, கடந்த காலங்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி புதிய சந்தோஷங்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு தான். உங்கள் வேலையில் மற்றும் தொழிலில் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் தொழில் வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்க, வெளியூருக்கு சென்று புதிய வேலை அல்லது தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம். போகின்ற இடங்களில் நீங்கள் நல்ல வளர்ச்சியும், லாபத்தையும், நல் மதிப்பையும், நல்ல பேரையும் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு.
ஓகேங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாகிடுச்சு, என்ன பண்ணுறது? அதெல்லாம் இல்லை, செவ்வாய் நீச்சமாகும் உச்சமாகும் அப்படி அடுத்தடுத்து போயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2025 அப்படி ஸ்டார்டிங்கில் கடக ராசியில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு உங்களுடைய ராசியில். இதனால் அது முழு ப்ரிடிஷன் நன்மைகள் கொடுக்குமா அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே மிதமாக இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு பலனை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளில் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மனசில் ஒரு எந்த ஒரு இதுவும் வச்சுக்காதீங்க. ஏன்னா கடகராசியில் செவ்வாய் ஆக்சுவலாக நீச்சம் அடையுது. ஸ்டார்டிங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சது தான் 2020 தொடங்குது. ஸோ இதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பிற்பகுதி உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பராக அமையப்போகுது அப்படிங்கிறது தான். அரசு வேலை மற்றும் திருமண யோகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலைக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றி அடையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மங்கள ஓசைகள் நடைபெறுங்க. பண வருவாய் மற்றும் புதிய முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படுங்க. அதாவது பணம் கொடுத்து வச்சுருக்கிறீங்க, திருப்பி வரல, கடன் கொடுத்தீங்க திருப்பி வரல, கடன் கட்டணும், நம்மகிட்ட பணம் இல்லை, இந்த மாதிரி ஃபைனான்ஸு சம்மந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறுங்க. தொழிலில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது. புதிய முயற்சிகள் மூலம் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குருமார்களின் ஆதரவுடன் உங்கள் வாழ்க்கை புதிய உயரங்களை அடைவீங்க. ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது கரெக்டாக, அதாவது நேர் அலைவரிசையில் அல்லது லீகலான அமைப்போடு நிம்மதியாக செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். 12ஆம் வீட்டிற்கு குரு செல்லும் பொழுது இங்கே தொழிலில் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்த போகுது. இது உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற நல்ல அரசு வேலை மற்றும் திருமண யோகங்கள், அரசு வேலைக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றி அடையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய அமைப்பு சிறப்பாக. ஆனால் அந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறத மறைமுகமாக உங்களை சில நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்குது. 2025 மே மாதத்திற்கு முன்பு ராகு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி, எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்க போகுது. ராகு பலருக்கு குலதெய்வ வழிபாட்டின் அவசியத்தை உணர்த்துவாருங்க. 9ஆம் இடத்துல ராகு உங்கள் புண்ணிய யோகங்களை மேம்படுத்துவார். மே மாதத்திற்கு பிறகு ராகு அஷ்டமஸ்தானத்தில் அமர்றதுனால மறைமுகமான யோகங்கள் கண்டிப்பாக இருக்குது. கேது 2ஆம் வீட்டில் அமர்வதனால குடும்ப சொத்து தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். ராகு கேது பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் புதிய திருப்பு முனையாக அமையப்போகுது. மறைமுகமாக உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் சம்பவங்களும் நடைபெறும். தொழில் மற்றும் பண வருவாய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு தொழில் வாழ்க்கை மிக திறமையாக அமையுங்க. புதிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க. தொழில் மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடர்பு சிறந்த பலனை எதிர்பார்க்கலாம். பண வருவாய் நிலைமை, அது ஃபைனான்சியல் ஃபேக்டர்கள் அதெல்லாம் மேம்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் உருவாகும். தொழிலில் உங்களுக்கு எதிராக இருப்பவங்களும் உங்கள் வளர்ச்சியை தவிர்க்க முடியாமல், என்னடா அப்படி டெவலப்மெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கிறானா அப்படின்னு அவங்களே திணறுவாங்க. அரசு வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணுங்கள், நல்ல நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடகம் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம், பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று கூடுகிற அமைப்பு, வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவது, குடும்ப உறவுகள் மேலும் வலுப்பெறும், குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியான சூழ்நிலை நிலவுகுதுங்க. சுப நிகழ்வுகள் உங்கள் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். ஓகேங்களா? அடுத்ததாக தேக ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் நல்ல ஒரு மேன்மையாக இருக்குங்க. நீண்ட நாள் சிகிச்சைகள் நல்லபடியாக முடியும். மன அழுத்தம் குறையும். உடல் ஆரோக்கியம் நிலையாக இருக்கும். டயட்டில், அதாவது சாப்பிட்ற விஷயத்தில் கவனமாக இருக்கும். ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். கல்வி மற்றும் படைப்பாற்றல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகுங்க. கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. படைப்பாற்றல் அதிகரிக்கும். வெளிநாட்டு கல்விக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதிகமான பிரயாணங்கள் காணப்படும். வெளிநாட்டு பிரயாணங்கள் காணப்படுகிறது.
நிலுவையில் இருந்த பணம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கிடைக்குங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. மிதமான முதலீடு வெற்றியை கொண்டு கொடுக்கும். குடும்ப சொத்துக்களுக்கு உரிமை கிடைக்கும் போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இதை பற்றி நீங்கள் மேலும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள். கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் அப்படின்னு சொல்லிட்டு astropapers.com அப்படிங்கிறத லிங்க்கு நம்ம கொடுக்குறோம். அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரீஃபாக இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, பல விஷயங்கள் அதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஒரு கடகம் ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள் தான் சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதத்தில் இருக்கிற கோள்களை வச்சு நம்ம தசா புத்தியும் சேர்ந்து நம்ம கோச்சாரப்படி இணைத்து சொல்லணும்னா 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் 100%. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் எனக்கு கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பலாம். சரிங்களா? ஓகே, பாய்.